சிவாய நம. அடியேன் கைலை துரைசாமி, கைலை அறக்கட்டளையின் நிறுவனர். கைலை அறக்கட்டளை உலகமெங்கும், நாடு முழுவதும், மாவட்டம், மாநிலம் எல்லா இடங்களிலும் நால்வர் விழாக்கள் நடக்க வேண்டும் என்று பெருமுயற்சி எடுத்து வருகின்றோம். அதில் பல்வேறு இடங்களிலே இந்த விழாக்கள் நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. கந்தர்வக்கோட்டை என்ற இடத்திலே, தஞ்சாவூருக்கும் புதுக்கோட்டையும் இடையில் இருக்கின்ற கந்தர்வக்கோட்டை என்ற இடத்திலே நால்வர் விழா தொடங்கப்பட்டு 2ஆம் ஆண்டு நால்வர் விழாவும் நடந்து வந்திருக்கிறது. பட்டுக்கோட்டையில் நடந்திருக்கிறது. அங்கேயும் 2 ஆண்டுகள் நடந்திருக்கிறது, தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. மற்றும் இந்த சுற்று வட்டாரங்களிலே ஆலங்குடி, கரம்பக்குடி, பேராவூரணி, தஞ்சாவூர், விருதுநகர், புதுக்கோட்டை, பொன்னமராவதி, திருக்காட்டுப்பள்ளி, திருச்சி என்று பல்வேறு இடங்களிலே இந்த நால்வர் விழாக்கள் நடந்து வருகின்றன. இது போதாது, இன்னும் பல இடங்களிலே நடக்க வேண்டும். அதற்காக இந்த விழா சம்பந்தமான சில செய்திகளை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த விழா நால்வர் என்றால் யார்? நால்வருக்கு ஏன் விழா எடுக்க வேண்டும்? நால்வர் விழா என்றால் என்ன? இதை எப்போது எடுக்க வேண்டும்? எப்போதெல்லாம் செய்ய வேண்டும்? எப்படி செய்ய வேண்டும்? இதை யார் செய்வார்கள்? எவ்வளவு செலவு ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? போன்ற அடிப்படை செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். மேலும் விவரங்களுக்கு அடியேனை வாட்ஸ்அப் மெசேஜ் மூலம் தொடர்பு கொண்டால் என்ன உதவி உங்களுக்கு தேவையோ அதை நான் செய்வதற்கு இந்த கைலை அறக்கட்டளை தயாராக இருக்கின்றது. முதலிலே இந்த நால்வர் யார்? இந்த நால்வர் நம்முடைய சமயத்தின் குருமார்கள். குருமார்களை குறவர்கள் என்று சொல்வார்கள். சமய குறவர்கள் என்று இவர்கள் நால்வருக்கும் பெயர். முதலிலே திருஞான சம்பந்தர், அடுத்தது திருநாவுக்கரசர் அல்லது அப்பர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசகர். இந்த நால்வர் தான் நாம் குறிப்பிடுகின்ற நால்வர் விழாவின் நாயகர்கள். இந்த நால்வருக்கு என்ன சிறப்பு என்றால், சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதிர்ச்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் நம் உயிர் துணையே. இந்த நால்வரின் திருப்பாதங்கள் தான் ஆன்மாக்களாகிய நம்முடைய இந்த உயிருக்கு துணை. இதுதான் இவர்களுடைய திருப்பாதங்கள் தான் நம்மை சிவபெருமானின் திருப்பாதத்தில் சேர்த்து வைக்கும். மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். நாம் பிறவி எடுத்தவுடன் நமக்கு தெரிகின்ற முதல் சொந்தம் மாதா. மாதா பிதாவை அறிமுகப்படுத்தி, மாதா பிதா குருவை அறிமுகப்படுத்தி, குரு தெய்வத்தை அறிமுகப்படுத்த வேண்டும். நமக்கெல்லாம் மாதா தெரியும், பிதா தெரியும், தெய்வத்தை கூட குல தெய்வம், சிறு தெய்வம் அதெல்லாம் தெரியும். ஆனால் குரு யாரு என்று நமக்கு பலருக்கு இன்னும் தெரியவில்லை. நமக்கெல்லாம் குரு இந்த நால்வர். நம் சமயத்தின் குருநாதர்கள் இந்த நால்வர். இந்த நால்வர் 27 ஆசிரியர்கள் திருமுறையை அருளியிருக்கின்றார்கள் அல்லவா? அதில் இருக்கின்ற முதன்மையான நால்வர் இவர்கள். 27 ஆசிரியர்கள் சேர்ந்து அருளியது 12 திருமுறைகள். அந்த 27லே இந்த 4 ஆசிரியர்கள் மட்டும் அருளியது 8 திருமுறைகள். 12 திருமுறையில் 8 திருமுறையை 27ல் இந்த 4 பேரே அருளி இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த நால்வர் எழுதிய திருமுறைகளை பற்றி பின்னால் சில அந்த 27 இருக்கிற ஆசிரியர்கள் இதையே விரிவுபடுத்தி கூட எழுதியிருக்கிறாங்க. ஆக இந்த நால்வர் முதன்மையானவர்கள். நம்முடைய சமயத்திலே இந்த நெறியிலே, சைவ நெறியிலே நமக்கு குருநாதர்கள் இவர்கள். இந்த நால்வரை நாம் போற்றுவதன் மூலம், வணங்குவதன் மூலம், விழா எடுப்பதன் மூலம் சிவபெருமானின் திருவடியை நாம் அடையலாம். சிவபெருமானின் திருவடியாகிய சச்சிதானந்தத்தை நாம் அடைவதற்கு சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 படிநிலைகள் இருக்கின்றன. இந்த 4 படிநிலைகளில் சரியை என்றால் என்ன, எப்படி இருக்கும், கிரியை என்றால் என்ன, அதை எப்படி செய்ய வேண்டும், இதை வாழ்ந்து காட்டுவதற்கே இந்த நால்வரும் இறைவனால் அந்த பணியை கொடுத்து நமக்கு அருளி இருக்கிறார்கள். இவர்கள் பாதையில்தான் இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பது அமைக்கப்பெற்றிருக்கின்றது. ஆக இவர்களுக்கு எடுக்கின்ற விழா, இந்த நால்வருக்கு எடுக்கின்ற விழா 27 திருமுறை ஆசிரியர்களுக்கும் எடுக்கின்ற விழா. இந்த நால்வருக்கு எடுக்கின்ற விழா 63 நாயன்மார்களுக்கும் எடுக்கின்ற விழா. 27 திருமுறை ஆசிரியர்களுக்கும் 63 நாயன்மார்களுக்கும் எடுக்கின்ற விழா சிவபெருமானுக்கு எடுக்கின்ற விழா. ஆக நாம் நால்வர் விழா என்று சொன்னாலும், சிவபெருமானின் விழா என்று சொன்னாலும் ஒரே பொருளைத்தான் குறிக்கின்றது. ஏனென்றால் இந்த நால்வர் தான் குருவாக இருந்து நம்மை சிவபெருமானிடம் அறிமுகப்படுத்தி ஒப்படைப்பவர்கள். ஆக இவர்களுக்கு நாம் அடிக்கடி ஆங்காங்கே விழா எடுக்க வேண்டும். இந்த விழா இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் நடந்திருக்கு என்றால்,
சில ஊர்களிலே சிறிய அளவிலே பல பல முறைகளிலே இதை செய்து கொண்டு வந்திருப்பார்கள். இப்போ கைலை அறக்கட்டளையின் முயற்சியால் கந்தர்வக்கோட்டை என்ற இடத்தில், அதாவது தஞ்சாவூருக்கும் புதுக்கோட்டைக்கும் இடையிலே கந்தர்வக்கோட்டை என்ற ஊர் அமைந்திருக்கின்றது. இங்கே அருள்மிகு அமராவதி உடனுறை ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயத்திலே இந்த நால்வர் விழா 2-3 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கினோம். முதல் ஆண்டு, அடுத்த ஆண்டு முடிந்து இப்போது 3வது ஆண்டு விழா அங்கே நடக்கப் போகின்றது. தொடர்ந்து நடந்து கொண்டு வருகின்றது. இந்த கந்தர்வக்கோட்டையை அடுத்து பட்டுக்கோட்டை, பட்டுக்கோட்டையை அடுத்து ஆலங்குடி, ஆலங்குடிக்கு பிறகு கரம்பக்குடி, பேராவூரணி, தஞ்சாவூர், விருதுநகர், புதுக்கோட்டை, பொன்னமராவதி, திருக்காட்டுப்பள்ளி, திருச்சி என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இத்தனை ஊர்களிலும், சிறிய ஊரிலிருந்து ஆரம்பித்து மாவட்ட தலைநகர்களிலும் இந்த விழா நடந்து கொண்டு வருகின்றது. ஆக இதை எங்கே நடத்தலாம் என்றால், எங்கே வேண்டுமானாலும் நடத்தலாம். ஒரு தெருவுக்குள்ளேயே கூட இதை நடத்தலாம். ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள இதை நடத்தலாம். சின்ன ஒரு ஊராட்சி ஏரியாவுக்குள்ள இதை நடத்தலாம். ஒரு வட்டாரத்தில் நடத்தலாம். ஒரு மாவட்டத்தில் நடத்தலாம். இதை இங்கேதான் நடத்த வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. எங்கு வேண்டுமானாலும் இதை நடத்தலாம். இது ஆகையால் இதை எங்கே நடத்துவது என்ற கேள்விக்கு எங்கு வேண்டுமானாலும் நடத்தலாம். நீங்கள் இருக்கின்ற பகுதியிலே, அந்த அந்த தெருவிலேயே அல்லது அந்த பகுதியிலேயே இந்த விழாவை நீங்கள் எடுக்கலாம். சிவாலயம் இருந்து அந்த சிவாலயத்தை நாம் சுற்றி வீதி உலா வந்தோம் என்றால் சிறப்பாக இருக்கும். சிவாலயம் அந்த பகுதியில் இல்லை, எங்கள் பகுதியில் இல்லை என்றாலும் பரவாயில்லை. அந்த வீதி உலாவிலே இந்த நால்வரை உருவத் திருமேனியுடன் நாம் வீதி உலா செய்வது நமக்கு நல்லது, செய்கின்றவர்களுக்கு நல்லது, அந்த ஊருக்கு நல்லது, சுற்றி இருக்கின்ற கிராமங்கள், நகரங்கள் அத்துணைக்கும் நல்லது. இது முழுவதும் இந்த உலக நன்மை. இது ஒவ்வொரு ஊரிலும் நாம் விழா எடுக்கும் பொழுது அதன் பலன் அங்கே இருக்கின்றவர்களை அதிகமாகவும் மற்றவர்களுக்கு இது எங்கும் போய் பரவுகிறது. ஆக இந்த விழாவை நாம் எல்லா ஊரிலும் எடுக்க வேண்டும். இந்த நால்வர் விழா என்றால் என்ன, இதை ஏன் எடுக்க வேண்டும் அப்படின்ற விவரத்தை நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். இதை செய்வதற்கு என்ன செலவாகும், என்ன உழைப்பு இதில் தேவைப்படும், எவ்வளோ நேரம் ஆகும் இந்த விழா என்றால், இந்த விழாவின் முக்கிய நோக்கம் ஒரு வீதி உலா ஒன்று இருக்கின்றது. ஏனென்றால் மற்றவர்களெல்லாம் இதை பார்க்க வேண்டும், நால்வரை வணங்க வேண்டும், நால்வரை பற்றி தெரிய ஆரம்பிக்க வேண்டும். எத்தனையோ சாமிகள் வந்திருக்குது, இது என்ன புது சாமியாக இருக்குது, 1 சாமி 2 சாமி 3 சாமி 4 சாமி வந்தது, நால்வர்னா யாரு, இது என்ன சாமி புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்கணும். அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா விழாவுடைய நோக்கம் முடிந்து விட்டது என்று கூட வைத்துக்கொள்ளலாம். இப்படி பலர் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாவை நான் நடத்துகின்றோம். நால்வர் யார், நால்வர்னா யாரு, திருஞான சம்பந்தர்னா யாரு, திருநாவுக்கரசர் என்றால் யாரு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னா யாரு, மாணிக்கவாசகர் யாரு என்று ஒரு உயிர் தேடுதல் ஆரம்பித்து விட்டால் சிவபெருமானின் திருவடியே அது நிச்சயமாக அடையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. ஆக உயிர்கள் அறிவித்தால்தான் அறியும். ஆகையால் நாம் உயிர்களுக்கு அறிவிக்கப் போகின்றோம். ஆகையால் இது பற்றி தெரியாதவர்கள், நால்வரை பற்றி தெரியாதவர்களுக்கெல்லாம் இந்த நால்வரை பற்றி தெரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமையாகிறது. அதனால் இந்த விழாவை நாம் நடத்துகின்றோம். இதற்கு நேரம் என்றால் அந்த வீதி உலா வருவதற்கு ஒரு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஆகலாம். இதுதான் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அந்த வீதி உலா வரும்பொழுது கைலாய வாத்தியம் முன்னே செல்ல, நால்வர் பெருமக்கள் திருமேனியுடன் வர, அதற்கு பிறகு திருமுறைகளை தலையில் சுமந்தபடி அடியார்கள், நூற்றுக்கணக்கான அடியார்கள் வர, 63 நாயன்மார்கள் வேடமிட்ட குழந்தைகள் வர, திருமுறைகளை ஓதிக்கொண்டு ஓதுவாமூர்த்திகள் வர, இப்படி எத்துணை அடுக்குகள் வேண்டுமானாலும் நாம் அமைத்து கொள்ளலாம். அந்த நிகழ்ச்சி நடக்கின்ற இடத்திலே, மண்டபத்திலே விழா துவங்குவதற்கு முன்னர் சிவபூசை செய்யலாம். 1 லட்சம் போற்றி அர்ச்சனை நால்வருக்கு நாம் செய்யலாம். கைலாய காட்சியை நாம் இந்த நால்வர் ஊர்வலம் வந்து முடியும் பொழுது அங்கே சிவபெருமானும் திருமாட்டியும் கைலாயத்திலே அப்பர் பெருமானுக்கு திருவையாறிலே கைலாய காட்சி கொடுத்தது போல ஒரு கைலாய காட்சி ஏற்பாடு பண்ணலாம். எதை வேண்டுமானாலும் நாம் செய்யலாம். குறைந்தபட்சமாக நாம் செய்து வருவது கைலாய வாத்தியம், இந்த நால்வர் திருமக்களின் உருவத் திருமேனி வீதி உலா, அத்துடன் அடியார்கள் எல்லாம் திருமுறைகளை தலையில் சுமந்து கொண்டு திருமுறைகளை பாடி வருவது. இது ஒரு 2 மணி நேரம் ஆகலாம். மொத்த விழா ஒரு 4 மணி நேரம் ஆகலாம். அவ்வளவுதான். இது காலையில் 7 மணி 8 மணிக்கு ஆரம்பிக்கலாம், அல்லது மாலை நேரம் என்றால் ஒரு 3:30 மணி அது போல ஆரம்பிக்கலாம். இந்த நால்வர் திருமேனி வீதி உலாவுக்கு வருவதற்கு முன்னர் அதற்கு அபிடேகம், அது அலங்காரம் அதெல்லாம் செய்யப்படும்.
ஆக மொத்தமாக ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்திற்குள் இந்த விழாவை நாம் சிறப்பாக செய்து முடிக்கலாம். இந்த விழாவிற்கு எவ்வளவு செலவு ஆகும் என்றால், எவ்வளவு சிக்கனமாக வேண்டுமானாலும் இதை செய்யலாம். எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் இதை செய்யலாம். ஏனென்றால் இந்த விழாவில் செலவு என்பதே இல்லை. செலவு என்று நாம் சொல்லுவது பெரிய செலவு வருகின்ற அடியார்களுக்கு உணவு கொடுப்பதுதான் செலவு. அதை நாம் செலவு என்றே சொல்லக்கூடாது. மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல். சிவனடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு, மாகேஸ்வர பூசை செய்தல், அமுது செய்வித்தல் தான் இந்த பிரபஞ்சத்தில் இந்த மண்ணிலே பிறந்த ஒருவர் அடையக்கூடிய பெரிய பயன், பெரும் பயன். கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல். இவர்களுக்கெல்லாம் சிவபெருமானுக்கும் சிவபெருமானை நமக்கு அறிமுகப்படுத்துகின்ற இந்த நால்வருக்கும் விழா எடுப்பது. கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல். இந்த 2 தான் நம்ம பண்ண போகிறோம். இது தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது, வேறு எந்த செலவும் கிடையாது. நம்முடைய செலவெல்லாம் அடியார்களுக்கு உணவு கொடுப்பதாக இருக்கும், அல்லது இந்த நால்வரை வீதி உலா கொண்டு வருவதற்கு இவர்களுக்கு மாலை, இவர்களுக்கு அபிடேக பொருள்கள், இவைதான். வேறு செலவு ஏதுமில்லை. கைலாய வாத்தியம், அந்த ஊரிலே கைலாய வாத்திய குழுவினர் இருந்தால் சிறப்பு. செலவு இல்லாமல் அவர்களே அதை செய்து தருவார்கள். ஒருவேளை அந்த ஊரிலே கைலாய வாத்திய குழு இல்லை என்றால் மற்ற ஊர்களிலிருந்து நாம் வர வைப்பதற்கு போக்குவரத்து செலவு கொஞ்சம் ஆகலாம். ஆக இது ஒரு 50,000 ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளுடைய தகுதிக்கு ஏற்றாற் போலவும் நம்மளுடைய தேவைக்கு ஏற்றாற் போலவும் இந்த விழாவை நாம் நடத்தலாம். குறைந்தபட்சம் ஒரு கிராமத்தில் அது நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உணவு தானே செலவுதில்ல, ஒரு 50,000 கூட ஆரம்பித்து விடலாம். சாதாரணமாக ஒரு 1 லட்சம் 1.25 லட்சம் இருந்தால் இதை சிறப்பாக செய்யலாம். மற்ற செலவுகள் எல்லாம் ஊருக்கு ஊர் வித்தியாசப்படும். மண்டப வாடகை இருக்கின்றது, சில இடங்களில் ஸ்பான்சர் உணவை நான் கொடுத்துட்றேன்னு யாராவது சொல்லுவாங்க. ஸோ அதனால் செலவில் கொஞ்சம் வேறுபாடு வரும். 50,000 5 லட்சம் வரையில் நம்முடைய தேவைக்கும் நம்மளுடைய வாய்ப்புக்கும் ஏற்ற போது செய்யலாம். அதாவது விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒரு இடத்துல நிறைய தொகையை வைத்திருக்கிறவர்கள், பொருளாதாரத்தில் நிறைய செய்ய முடிந்தவர்கள் செய்கிறார்கள்ங்கிறதுனால அதே மாதிரி எல்லாரும் செய்யணும்னு அவசியம் இல்லை. சிக்கனமாகவும் இதை செய்யலாம். கைலை அறக்கட்டளையிலிருந்து நாம் என்ன செய்கின்றோம், 30,000 ரூபாய், அதாவது 30,000 ரூபாயில் 20,000 ரூபாய்க்கு நாம் இந்த தாம்பூல பை போல நாம் இந்த சிவ சின்னங்கள் பரிசு 1000 கொடுக்கின்றோம். எந்த ஊரில் விழா நடந்தாலும் 1000 சின்னங்கள் நாம் வழங்குகின்றோம். இதிலே சிவபெருமானின் இந்த பஞ்சபுராணம் உள்ளே இருக்கின்றது. சிவபெருமானின் நமச்சிவாய என்கின்ற இந்த ஸ்டிக்கர் இது உள்ளே இருக்கின்றது. திருநீரு இது உள்ளே இருக்கின்றது. உருத்திராக்கம் தனி உருத்திராக்கமாகி கயிறை அது கட்டி கண்டமணி என்று சொல்லக்கூடிய இந்த உருத்திராக்கம் ஒரு கவரிலும் இருக்கின்றது. எல்லா வயதினரும் ஆண்கள் பெண்கள் அனைவரும் இதை அணிந்து கொள்ளலாம். நால்வரின் படம் ஒன்று இது உள்ளே இருக்கின்றது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு கவரில் நாம் போட்டு கைலை அறக்கட்டளையின் மூலம் இவையெல்லாம் ஒரு 20 ரூபாய் தோராயமாக ஆகிறது. ஒரு 1000 இது போல நாம் கொடுக்கின்றோம் என்றால் 20,000 ரூபாய்க்கு உண்டான, அல்லது அதற்கு மேலும் தேவைப்பட்டாலும் கைலை அறக்கட்டளையிலிருந்து இதை இலவசமாக நன்கொடையாக நாம் வழங்குகின்றோம். அதுபோக செலவுகளுக்கு, மற்ற செலவுகளுக்கு 10,000 ரூபாய் நாம் நன்கொடையாக வழங்குகின்றோம். ஆக மொத்தம் 10,000 தொகையாகவும் 20,000 அல்லது அதற்கு மேற்பட்ட இந்த சிவ சின்னங்கள் பரிசு அதுவும் நாம் வழங்குகின்றோம். நால்வரின் உருவத் திருமேனி கைலை அறக்கட்டளையில் இருக்கின்றது. அந்த உருவத் திருமேனி தேவைப்பட்டால் அதை நாம் அங்கே கொண்டு வருகின்றோம். விழா நடக்கின்ற இடத்துக்கு அது வந்து சேர்ந்துடும். அந்த ஊர்வலம் வரும் பொழுது அங்கே கொடிகள், கிட்டத்தட்ட ஒரு 100 இடப கொடிகள் இருக்கின்றது. அதையும் கைலை அறக்கட்டளை தரும். ஆலவட்டம் சுருட்டி என்று சொல்லுவார்கள். பெரிய பெரிய கொடி போல விரிந்து இருக்கின்றது. அதில் என்னென்ன ஆலவட்டம், 8 ஆலவட்டம் இருக்கின்றன. அவையும் கைலை அறக்கட்டளை வழங்கும். கைலை அறக்கட்டளையிலிருந்து நமக்கு 100 கொடிகள், 8 ஆலவட்டம், 4 உருவத் திருமேனி, 1000க்கும் மேற்பட்ட இந்த சிவ சின்னங்களின் பரிசு தோராயமாக 20,000 ரூபாய், 10,000 ரூபாய் நன்கொடை மற்றும் உங்களுக்கு வேண்டிய அனைத்து ஆலோசனைகளும் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும். அந்த ஊரில் நீங்கள் லோக்கலாக நீங்கள் ஏற்பாடு பண்ணினா போகிறோம். மற்ற உதவிகள் அனைத்தும் கைலை அறக்கட்டளையிலிருந்து வழங்கப்படும்.
ஆக அந்த யார் இதை செய்ய வேண்டும் என்றால் அந்தந்த ஊரிலே இருக்கின்ற சிவனடியார்கள் திருக்கூட்டங்கள், சின்ன ஒரு ஒரு முற்றோதல் குழுவாக இருந்தாலும் சரி, நீங்களே அந்த முயற்சியை எடுக்கலாம். பத்திரிகை அடிப்பதாக இருந்தால் எல்லோரையும் இணைத்து அதில் சேர்த்து கொள்ளலாம். அனைத்து சிவனடியார் குழுக்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள். ஏனென்றால் அந்த ஊரிலே நாம் விழா எடுக்கின்றோம். அவர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் நமக்கு தேவை. அவர்களுடைய விழாவாகவும் இது இருக்க வேண்டும், தொடர்ந்து நடக்க வேண்டும் அல்லவா? ஆக அனைத்து சிவனடியார் திருக்கூட்டங்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் புதுக்கோட்டை அப்படின்னு அந்த ஊர் என்னவோ அதை குறித்து கொண்டு அதுக்கு முன்னால் இது ரெண்டையும் சேர்த்து கொள்வது நல்லது. இந்த நால்வர் விழாவிற்கு கைலாய வாத்தியம் அங்கே உங்கள் ஊரிலே யாராவது இருந்தால் அவர்களே ஏற்பாடு செய்து கொள்ளலாம். இல்லை என்றால் கைலை அறக்கட்டளையின் மூலம் அந்த நால்வர் விழாவிற்கான கைலாய வாத்திய குழு ஏற்பாடு செய்து தரப்படும். அவர்களுக்கு போக்குவரத்து செலவை அந்த விழா குழுவினர் ஏற்றுக்கொள்வதாக இருக்கும். இவைதான் ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. இது எல்லா ஊர்லேயும் இது நடக்கணும். சின்னதுலேருந்து பெருசு எந்த ஊராக இருந்தாலும் எந்த அளவில் இருந்தாலும் சிறிய அளவில் கூட நாம் தொடங்கலாம். எடுத்த உடனேயும் நம்ம பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிறிய விழா ஒரு நாள் மாலை 4 மணிக்கு நம்ம அங்கே இருக்கிற ஒரு சின்ன தேர்லேயோ ஒன்றுமில்லைன்னா ஒரு சின்ன வாகனத்திலேயோ வண்டியிலேயோ அந்த நால்வர் உருவத் திருமேனியை வைத்து இருக்கின்றவர்களை வைத்து நாம் ஒரு வீதி உலாவை தொடங்கலாம். தொடக்கம் சிறியதாக இருந்தாலும் வர 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 அது பெரிதாகி கொண்டே போகும். கைலை அறக்கட்டளையில் இது சம்பந்தமான அனைத்து ஆலோசனைகள், அனைத்து ஒத்துழைப்புகள், அனைத்து அனுபவங்கள் இதெல்லாம் மற்ற ஊர்களில் செய்யும் பொழுது என்னென்ன மாதிரி நடந்திருக்கு, அது போன்ற பல்வேறு உதவிகளை கைலை அறக்கட்டளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. அதுபோக நான் சொன்ன அந்த நன்கொடைகளையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஒவ்வொருவரும் இந்த முயற்சியை உங்கள் ஊரிலே தொடங்கவும். ஒரு 4-5 பேர் இது சேர்ந்து யாரிடமெல்லாம் இதை பற்றி பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒரு முயற்சியை எடுத்தால் உங்களுடன் இணைந்து இதை நல்ல முறையிலே செய்து தருவதற்கு கைலை அறக்கட்டளை